ஏன் 150 வச்சு அடிக்கலாமே, இல்ல ஒரு 250 வச்சு அடிக்கலாமே, ஏன் 300 ஆம்ஸ்ல கூட வச்சு வெல்டிங் அடிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு லேயர் நான் வெல்டிங் அடிக்கும் போது இந்த லேயர்ல பாதி ஏற்றி இப்படி அடிப்பேன். இந்த மாதிரி அடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் வந்து உள்ள பிளவுஸ் எதுவுமே வராது. கூடிய அந்த ஜாபுக்கும் இந்த வெல்டிங் ராடுக்கு எவ்வளவு கேப் வச்சு நம்ம வெல்டிங் எடுக்கணும்னு கேக்குறீங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் டெஃபினட்டா சம்பாதிப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த கம்பி இதை தான் நான் வந்து திக்னஸ் சொல்றேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷின். இதுல இப்ப வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நம்ம நண்பர்களுக்கு வெல்டிங்ல சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு. கமெண்ட் செக்ஷனை படிக்க முடியல, அடிக்கடி சந்தேகங்கள் கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு திக்னஸான ஒரு இரும்பு ஷாப்ட்ல எப்படி வெல்டிங் அடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பதிவே இருக்க போது. நீங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கண்டிப்பா உங்களால என்னோட வெல்டிங் வேலையை கத்துக்கிட்டு நீங்களும் சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் டெஃபினட்டா சம்பாதிப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஷாப்ட், ஒரு திக்னஸான ஷாப்ட்ல எப்படி வெல்டிங் அடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி தர போறேன். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட வெல்டிங் ராட் நல்லா பாருங்க. பெஸ்டா இருக்கு வெல்டிங் ராட்ல 10 kg வெல்டிங் ராட். 10 kgனா உங்க எல்லாருக்குமே தெரியும் 3.1 mm திக்னஸ் இருக்கு இந்த வெல்டிங் ராடோட இந்த கம்பி. இதை தான் நான் வந்து திக்னஸ் சொல்றேன். இது வந்து 3.15 mm திக்னஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு நம்ம எவ்வளவு ஆம்பியர் செட் பண்ணிருக்கோம் வெல்டிங் மிஷின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷின். இதுல இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் மாதிரி இந்த மாதிரி சுவிட்ச் அட்ஜஸ்ட் பண்ண ஆன்ஸ் கூடாது. இது வந்து காமன் எர்த். அடுத்தது 50, 100, 150, 200, 250, 300. இதுல நம்ம வச்சிருக்க பவர் வந்து 100 வச்சிருக்கோம். சரி, இந்த 100 எப்படி வச்சு அடிக்கிற? நிறைய நண்பர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம வந்து ஏன் 150 வச்சு அடிக்கலாமே, இல்ல ஒரு 250 வச்சு அடிக்கலாமே, ஏன் 300 ஆம்ஸ்ல கூட வச்சு வெல்டிங் அடிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது வெல்டிங்கோட ஆரம்ப நிலைமையில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. அந்த கன்ஃபியூஷனுக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். சார் நிறைய நண்பர்களுக்கு வந்து வெல்டிங்கோட ஆரம்ப நிலைமையில இருக்கும்போது இது தெரியாது, எந்த ஆம்ஸ் வச்சு நம்ம அடிக்கணும் இந்த மாதிரி ஷாப்ல அப்படின்னு தெரியாது. அப்போ இந்த வெல்டிங் ராடோட திக்னஸ் என்னங்கிறத நீங்க வெர்னியர் காலிபர் வச்சிருந்தீங்கன்னா அளக்கலாம். இல்ல கடையில நீங்க வாங்கும் போதே 10 kg ராடா இல்ல 12 kg ராடா அப்படிங்கறத கடைக்காரங்களே சொல்லிடுவாங்க மேக்ஸிமம். இப்போ இது நான் என் கையில இருக்கு 10 kg ராடு. இது என்கிட்ட வெர்னியர் இருக்குது, நான் அளந்தனா 3.15 இருக்கும். இப்போ இந்த வெல்டிங் ராட் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ்ல இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஞ்சம் பக்கத்துல. இப்போ இந்த பாக்ஸ்ல இங்க ஆம்பியர் ரெக்கமெண்டட் ஆம்பியர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆம்பியர்ல 3.15க்கு வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 140 வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை டைமா இருக்கிறதுனால நல்லாவே பவர் இருக்கு. நான் 100 எனக்கு போதுமானது இதுக்கு. சரி, இப்போ வெல்டிங் எப்படி அடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வெல்டிங் அடிக்கும் போது ஒட்ட விட்டுறீங்க. பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெல்டிங் ராட் எடுத்திருக்கோம். இது உங்கள்ட்ட நான் ஏற்கனவே காட்டினதுதான் 3.15 mm. இதை வந்து நான் இப்ப போல்டர்ல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்டிங் ராட நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எட்ஜ் இருக்குல்ல, கொஞ்சம் க்ளோஸ் வாங்கலாம். இப்போ இந்த எட்ஜ்ல இருக்கக்கூடிய இந்த வெல்டிங் ராட், இந்த ஃபிளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபிளக்ஸை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணணுங்க வெல்டிங் ராட்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எர்த் பீஸ், வேஸ்ட் பீஸ் ஒன்று வச்சுக்கணும். அதுல லைட்டா டச் பண்ணீங்கன்னா எர்த் கிளியர் ஆகும். உங்களுக்கு தெரியுது எர்த்தை இப்ப கிளியர் பண்ணிட்டோம். எர்த்தை கிளியர் பண்ணோன்னே இந்த ராடோட எட்ஜை பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப முதல் இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும், தெரியுதா? நல்லா தெரியுதா? இப்ப முதல்ல நான் காட்டினதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிளியர் பண்றது எதுக்கு அப்படின்னா எடுத்தவொடனே ஒரு ஜாப்ல போயிட்டு எர்த்தை கிளியர் பண்ணோம்னா அந்த ஜாப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி பண்றது வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் வெல்டருக்கு அழகு கிடையாது. நம்ம எடுத்த உடனே ஒரு வேஸ்ட் பீஸ்ல லைட்டா எர்த்தை டச் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. ராடோட எட்ஜஸ் சொல்றேன். இப்போ நம்ம வெல்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் 100 ஆம்பியர்ல நம்ம வெல்டிங் மிஷினை செட் பண்ணிருக்கோம். இப்போ நான் வெல்டிங் பண்றேன். வெல்டிங் பண்றதை கொஞ்சம் க்ளோஸ்ல எடுங்க. பின்னாடி முடிஞ்ச ஒரு கேமரா கிளாஸ் வச்சிடுங்க. இப்போ ஒரு லேயர் வெல்டிங் அடிக்கணும். சரி, இங்க கொஞ்சம் பாத்துருவாங்களேன். ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஷாப்ல வெல்டிங் அடிக்கும் போது சொல்லுவாங்க இந்த பொசிஷன்ல அடிக்கணும்னு, அதாவது எக்ஸ் பொசிஷன்ல அடிக்கணும்னு, ஒய் பொசிஷன்ல அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி வெல்டிங் அடிச்சாலும் 0-0 இந்த ஷாப்ல என்னால கொண்டு வர வைக்க முடியுமா, அதுதான் இங்க கான்செப்ட். ரொம்ப லெங்தான ஷாப்ல இப்போ இந்த ஷாப்ட் வந்து நல்லா லெங்தா இருக்குது, இவ்வளவு தூரத்துக்கு அகலமா நீட்டா இருக்கு அப்படின்னா அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிக்கலாம். இதுவே வந்து சின்ன பொசிஷன் தான் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிக்க போறேன், அதாவது ஒய் பொசிஷன்ல வெல்டிங் அடிக்க போறேன். எக்ஸ் ஒய் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா கிராஃப் பார்த்துருப்போம் இல்லையா. கிராஃப் தான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம் பேசும்போது எல்லாமே. நம்ம இப்போ வந்து இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிக்க போறோம். நான் பிளாட்ல தான் அடிக்க போறேன், பட் உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். இந்த பொசிஷன்ல ரவுண்ட் ஷேப்ல நான் வெல்டிங் அடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இங்க வாங்கலாம், கொஞ்சம் க்ளோஸ் வாங்கலாம். இந்த மாதிரி எர்த்தை கிளியர் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஷாப்ல எர்த் வருதான்னு பாருங்க, இல்லைன்னா அதையும் கிளியர் பண்ணிக்கங்க. இப்போ வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுது, சும்மா ஒரு ரன் அடிச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இது மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸை நான் தட்டுறேன். உங்களுக்கு தெரியுது ஒரு ரன் நம்ம வெல்டிங் அடிச்சிருக்கோம். இப்ப அடுத்த ரன் இதே மாதிரி ஷாப்ல எல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா
இப்போ இந்த ரன் அடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ரன்ல ஒரு கால் பாகம் வர மாதிரியும், புதுசா இந்த இடம் அடிக்கப்படாத இடம் இருக்கு இல்லையா, இதுல ஒரு கால் பாகம் வர மாதிரி நம்ம வெல்டிங் அடிக்கணும். இந்த மாதிரி ஷாஃப்ட்ல எல்லாம் நம்ம ஏன் வெல்டிங் அடிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒருவேளை இந்த வெல்டிங் ஃபுல்லா பண்ணிட்டு இதை வந்து டர்ன் பண்றீங்க அப்படின்னா வெல்டிங் அடிச்சதே தெரியக்கூடாது ஜாப்ல. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 1000 இருந்து 200 வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும். சும்மா ஏனோ தானமான வெல்டிங் அடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சேலரி வராது. அவங்கலாம் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய வெல்டர், சும்மா ஏதோ பேக்கா போடுற கண்டிஷன்ல இருக்கிறவங்க. இப்போ நம்ம அந்த 2வது லேயர் வெல்டிங் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது கவனிங்க. இங்க வாங்க, இந்த பக்கத்துல வாங்க. இப்ப பாருங்க, நம்ம 2வது லேயர் வெல்டிங் அடிச்சிருக்கோம். மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸை தட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல அடுத்த லேயர் அடிச்சிருக்கோம். இப்போ வெல்டிங்கோட அகலம் கூட போயிட்டே இருக்கு. இப்போ 3வது லேயர் அடிக்கும் போது இந்த கரெக்டான இந்த பொசிஷன் கொண்டு வந்துருவேன், இந்த ஷாஃப்டோட எட்ஜஸ் பொசிஷனுக்கு நான் கொண்டு வந்துருவேன். இப்போ இந்த வெல்டிங் நான் கடையும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வெல்டிங் ஒன்னோட ஒண்ணு, அதாவது இது ஒரு லேயர் வெல்டிங் வச்சுக்கோங்களேன், இது ஒரு லேயர் வெல்டிங்னா அடுத்த லேயர் நான் வெல்டிங் அடிக்கும் போது இதுல பாதி ஏத்தி அடிச்சிட்டேன். ஓகேவா, இப்படி பாதி ஏத்தி அடிக்கிறேன். அடுத்த லேயர் நான் வெல்டிங் அடிக்கும் போது இந்த லேயர்ல பாதி ஏத்தி இப்படி அடிப்பேன். இந்த மாதிரி அடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வெல்டிங் வந்து உள்ள பிளவுல்ஸ் எதுவுமே வராது. சோ எந்த இடத்துலயும் கேப், பள்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. வெல்டிங் வந்து நீட்டா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3வது லேயர் வெல்டிங் அடிச்சு நான் பினிஷிங் பண்ணுவோம் அந்த இடத்துல. இப்போ இங்க வந்து பாருங்க, இப்போ வந்து 3வது லேயர் வெல்டிங் அடிச்சிட்டோம். மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸை நான் தட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெல்டிங் அகலமாவும் வந்துட்டு அதே நேரத்துல எந்த இடத்துலயுமே பள்ளம் கிடையாது. வெல்டிங் வந்து 3 லேயரா அடிச்சிருக்கோம். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவு அகலம் உள்ள ஒரு சீட்டிங் இது. ஸோ 3 லேயரா அடிச்சு நம்ம கிளியர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிளாட் பொசிஷன் வெல்டிங் அடிக்கணும். ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன கேக்குறீங்க அப்படின்னா, வெல்டிங் அடிக்கும் போது ஜாபுக்கும், அதாவது நம்ம அடிக்கக்கூடிய அந்த ஜாபுக்கும் இந்த வெல்டிங் ராடுக்கு எவ்வளவு கேப் வச்சு நம்ம வெல்டிங் அடிக்கணும்னு கேக்குறீங்க. அப்படி கேப் எல்லாம் வைக்க கூடாதுங்க. உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த வெல்டிங் ராடோடைய இந்த அட்டை இருக்கு இல்லையா, இந்த அட்டையை சும்மா ஒரு ரெண்டு அட்டை சேர்ந்த மாதிரி என்ன கனம் இருக்கோ இந்த கனத்துக்கு நம்ம அப்படியே இழுத்துட்டு வந்தா மட்டும்தான் மெட்டல் வந்து அதுல இன்ஸ்டால் ஆகும். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் வேகமா இழுத்தாலோ இல்ல வந்து பொறுமையா இழுத்தாலோ மெட்டல் அதிகமா போகும். பொறுமையா இழுத்தீங்கன்னா மெட்டல் அதிகமா போகும், வேகமா இழுத்தீங்கன்னா மெட்டல் ரொம்ப கம்மியா மெலிசா வரும். அது வெல்டிங் நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. சோ இப்படிதான் நம்ம வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இந்த கீழே இந்த இடத்துக்கிட்ட சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம இன்னொரு வெல்டிங் கத்துக்கூடிய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இதே மெத்தட்ல இந்த ஷாஃப்ட் ஃபுல்லாமே வெல்டிங் அடிச்சு நம்ம கவர் பண்ற போது இந்த ஷாஃப்ட் கிளியரா இருக்கும், எந்த இடத்துலயும் ப்ளவுல்ஸ் இல்லாம இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.